அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் உலக நகர்வுகளை அவதானித்து எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அருள் அவர்கள் இணைந்து விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகிறது. கலையத்தில் இணைந்திருக்கின்றார் அரசர்கள். வணக்கம் அரசர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இந்த போர் முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. ஆனால் போர் ஆரம்பிக்கும் பொழுது வைத்தியசாலை மீது தாக்குதலை நடத்தினார்கள். அந்த தாக்குதல் நடத்தும் பொழுது அது ஹமாஸ் மீது குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் 1.5 ஆண்டுகள் தாண்டி இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காசா நிலப்பரப்பில் இருக்கின்ற அதிகமான வைத்தியசாலைகளை அவர்கள் தரமட்டமாக்கி விட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த வைத்தியசாலை மீது அவர்களுடைய தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹமால் என்ற வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலை மீது தாக்குதல் நடந்தது தொடர்பாக அதை கைவிடுவது தொடர்பாக எந்த ஒரு அறிகுறிகளையும் காண முடியவில்லை. ஆனால் உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் அரசோகளே? நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அதாவது இவ்வாறு குடிநீரை இஸ்ரேல் ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று. அதனை வாஷிங்டனை தளமாக கொண்ட அனைத்துலக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதை வெளிக்கொண்டு வந்திருந்தது. இவ்வாறு 4 படிமுறைகளின் ஊடாக இஸ்ரேல் அதனை செய்கின்றது என்று. ஆனால் உலகம் அதனை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. மனிதாபிமான அமைப்புகள் அறிக்கை விடுகிறார்களே தவிர எந்த விதமான முன்னகர்வுகளும் இல்லை. இப்போது வைத்தியசாலைகள் தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்றன, முழுமையாக முடக்கப்படுகின்றன. அந்த மக்கள் அதாவது நோயினாலும் இறக்க வேண்டும் என்று, அதாவது எந்தெந்த வழிகளால் அந்த மக்களை கொல்ல வேண்டுமோ அவ்வளவு காயம்பட்டவர்கள் காயத்தால் இறக்க வேண்டும், நோய் அன்றவர்கள் நோயினால் இறக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமைதான் அங்கு காணப்படுகின்றது. இப்போது அங்கு குளிராக இருக்கின்றதாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் ஹைப்பதேமியாவில் கூட 6 குழந்தைகளும் ஒரு பெரியவரும் இறந்ததாகவும் அங்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வடக்கு காசா பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது மிகப்பெரிய வைத்தியசாலை கமல் அட்வன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிறது, அதை முற்றாக இடித்து அழித்திருக்கிறார்கள். அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஹசன் அபு சஃபியையும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அவரை விடுதலை செய்யுமாறு உலக சுகாதார நிறுவனமாக இருக்கலாம், அனைத்துலக மன்னிப்பு சபையாக இருக்கலாம், மனித உரிமைகள் அமைப்புகளாக இருக்கலாம், NGOக்களாக யார் இருக்கின்ற யார் கொடுக்கின்ற குரல்களுக்கும் இஸ்ரேல் செவி மடுப்பதாக இல்லை, அவரை விடுதலை செய்வதாகவும் இல்லை. அங்குள்ள நோயாளர்கள் மக்களை பலவந்தமாக வெளியேற்றிவிட்டு அந்த வைத்தியசாலையும் இஸ்ரேல் எரித்திருக்கின்றது. இது தொடர்பாக ஹமத் பின் கலிஃபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுல்தான் பகட் ஒன்றை கூறியிருக்கின்றார். ஒரே ஒரு கிளினிக்கை ரஷ்யாவின் ஏவுகணையின் சிதறல்கள் தாக்கிவிட்டதற்காக மேற்குலக நாடுகளின் ஊடகங்களும் மேற்குலகமும் மேற்கொண்ட கூக்குரல்கள் எல்லாம் இந்த காசாவில் நடைபெறுகின்ற வைத்தியசாலைகள் மீதான முற்றான அழித்தொழிப்பை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப இதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த UN நிறுவனம் கூட ஒன்றை கூறியிருக்கின்றது. அங்கு மருத்துவ பணியாளர்கள் அண்மையில் கூட, அதாவது எல்லைகள் கடந்த மருத்துவர் அமைப்பு கூறியிருந்தது, தங்கள் மீது கூட 48க்கு மேற்பட்ட தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும், எத்தனையோ வைத்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுகாதார பணியாளர்கள் கூட 300 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 15 மாதங்களாக அங்கு ஒரு பயங்கரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகம் அதனை பார்த்து கொண்டிருக்கு. நிச்சயமாக உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றதை தெளிவாக தெரிகின்றது. எங்கெங்கெல்லாம் தாங்கள் தலையிட வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக. குறிப்பாக நான் கூறுவது மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் போன்றவை. போரை பார்க்கும் பொழுது, இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது, காசா நிலப்பரப்பில் தாக்குதல் கொஞ்சம் குறைந்தாலும் ஒவ்வொரு நாளும் அங்கே ஏதோ ஒரு வகையில் பலஸ்தீனியர் இறந்த வண்ணமே இருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று ஹூதிஸ் அமைப்பினர்கள்
தொடர்ச்சி அவருடைய அரசியல் பிரிவு கூட தெளிவாக கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் இஸ்ரேல் மீது என்று கூறியிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தை அவர்கள் அங்கிருந்து முழுமையாக வெளியேறும் மட்டும் தங்களுடைய தாக்குதல் நடைபெறும் என்று. இதற்கிடையில் இஸ்ரேல் ஹூதிஸ் அமைப்பு மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது தாக்கு பிடிக்குமா? இதனுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? உண்மையில் அதாவது ஹூதிஸ் அமைப்பினருடைய தாக்குதல்களை பார்ப்பதற்கு முன்னர் இந்த UNRWA என்ற ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு கூறியிருக்கின்றது. நீங்கள் கேட்டது போலதான் அங்கு தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன, இந்த மக்கள் அங்கு கொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்குத்தான் இதனை கூறுகிறேன். இந்த 15 மாதங்களாக இடம்பெறுகின்ற பயங்கரவாதத்தை நாம் அந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்றும், கிட்டத்தட்ட தமது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையைச் சேர்ந்த 258 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரையில் என்று சொல்லியும், தங்கள் மீது அதாவது UNRWA அமைப்பின் மீது கூட, அது ஒரு உதவி அமைப்பின் மீது கூட 650 தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்றும், தங்கள் பணியாளர்கள் 20 பேரை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறது என்று சொல்லியும் அதன் பணிப்பாளர் பிலிப்பே லசாரினி தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஆனால் இப்ப காசா பகுதியை பொறுத்தவரையில் அங்கும் தொடர்ந்து ஹமாஸ் படையினரின் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலின் தகவல்களின் அடிப்படையில் அதாவது கடந்த திங்கட்கிழமை வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இதுவரையில் இஸ்ரேல் படையினராக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், 13,500 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு மாதமும் 1000 பேர் காயமடைகிறார்கள் என்னும் போது, 1000 பேர் என்னும் போது அந்த ஹமாஸ் படையினரின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருப்பது போலதான் தெரிகின்றது. இப்ப ஏமனை பொறுத்தவரையில் இப்போது உண்மையில் இஸ்ரேல் அதாவது பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருவது ஹூதிஸ் அமைப்பினர். இப்ப சிரியா வீழ்ந்ததென்று நாங்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். சிரியாவை இஸ்ரேல் தாக்கிவிட்டது, சிரியாவின் வீழ்ச்சி பலஸ்தீனத்துக்கு அல்லது ஹமாஸுக்கோ அல்லது ஹிஸ்புல்லாக்களுக்கோ பெரிய இழப்பு. ஆனால் சிரியாவை பொறுத்தவரையில் ஒரு ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கான இடைத்தளமாக இருந்ததை தவிர சிரியா எந்த விதத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவில்லை. சிரியா இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்ற அச்சத்தில் கூட ரஷ்யாவையோ ஈரானை கூட அதிக அளவில் உதவிக்கு எடுக்கவில்லை. இப்ப சிரியா இப்ப சிரியாவின் வீழ்ச்சி இந்த மோதலை பாதிக்கும் என்று கூறுவதில் பெரிதளவாக உடன்பட முடியாது. என்றால் சிரியா ஒரு தடவை தன்னும் இஸ்ரேல் மீது பலஸ்தீன மக்களுக்காக தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. ஆனால் அந்த தாக்குதலை மேற்கொள்வது ஹூதிஸ் அமைப்பினர் மட்டும்தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப செங்கடல் பகுதியாக இருக்கலாம் அல்லது பப் அல் மண்டிப் பகுதியாக இருக்கலாம், அந்த கால்வாய்கள் தொடர்ச்சியாக முடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இப்ப இஸ்ரேலும் நீங்கள் கூறியது போல இஸ்ரேல், அமெரிக்கா, பிரித்தானியா நாடுகள் தொடர்ச்சியாக ஏமன் மீது தாக்குதல், ஹூதிஸ் அமைப்பினரின் வான்படை தளமாக இருக்கலாம் அல்லது அவர்களின் துறைமுகங்களை தாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், வான்படை தளம் மீதான வானூர்தி தளம் மீதான, அதாவது பொதுமக்களின் வானூர்தி தளம் மீதான தாக்குதலின் போது அங்கு ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனத்தின் பணிப்பாளர் கப்ரியேலஸ் அங்கு அந்த சமயம் விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்ததாகவும், அவர் அவர் பயணிக்க இருந்த விமானத்தின் விமானிகளில் பணியாளர்களில் 2 காயமடைந்ததாகவும் அவர் கூட கூறியிருந்தார். தனக்கு சில மீட்டர் தொலைவில் இஸ்ரேலின் தாக்குதல் இடம்பெற்றதாக. அதாவது எந்த ஐநா விதிகளையோ எதனையும் மதிப்பதில்லை என்பதை இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் கூட தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல்கள் ஹூதிஸ் அமைப்பினரின் தாக்குதலை தடுத்ததான்றா இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கடந்த சனி ஞாயிறு அல்லது திங்கள் கிழமைகளில் கூட கேரி ட்ரூமன் என்ற அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் மீது பென் கொரியன் வானூர்தி நிலையம் மீது, மற்றது தெற்கு ஜெருசலம் பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலின் பவர் பிளான்ட் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஹூதிஸ் அமைப்பினர். அதே சமயம் நெகேவ் பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலின் வான்படை தளத்தின் மீதும் ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் பல தாக்குதல்களை தாங்கள் முறியடித்து விட்டாலும், உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பென் கொரியன் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது.
அங்கு தரையிறங்குகிற விமானங்களை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து கிளம்பி செல்லும் விமானங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். விமானத்தில் இருந்த விமான நிலையத்தில் இருந்த மக்கள் அனைவரும் சிதறி ஓடி இருக்கிறார்கள். அப்ப தினமும் அங்கு சைரன்கள் ஒலித்தபடியே தான் இருக்கின்றன. முதல் முறையாக இந்த தாட் என்ற அமெரிக்காவின் மிக நவீன வான் எதிர்ப்பு ஏவுகணையையும் இஸ்ரேல் பயன்படுத்த வேண்டிய நிலையை ஹூதிஸ் அமைப்பினர் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தாட் என்றது அமெரிக்காவின் மிகவும் நவீன ஏவுகணை, அதாவது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்றது. கிட்டத்தட்ட அது 9 ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. அந்த தனதிடம் இருக்கின்ற 9 ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 2 இஸ்ரேலுக்கு வழங்கி இருந்தது. ஆனால் இந்த 2ஆலும் தாக்கு பிடிக்க முடியுமான்றதும் பிரச்சனை. ஆனால் ஒரு ஏவுகணையை அது செலுத்துமாக இருந்தால் கிட்டத்தட்ட $12 மில்லியன் பெறுமதியான ஏவுகணை. அப்போ ஹூதிஸ் அமைப்பினரின் ஏவுகணைக்கு முறியடிப்பதற்கு இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற தாட் ஏவுகணை இந்த போரின் செலவுகளை மேலும் அதிகரிக்கும் என்றுதான் கூறப்படுகின்றது. எனவேதான் இந்த ஹூதிஸ் அமைப்பினரின் தாக்குதல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இந்த வாரம் கடும் விவாதங்கள் இடம்பெற்றது. கடும் விவாதம் தொடர்பாக விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக ஹூதிஸ் அமைப்பு தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, ஹூதிஸ் அமைப்பினர் இந்த சுவெஸ் கால்வாயை முக்கியமாக அவதானித்து வந்திருந்தார்கள் இதுவரையில். இப்ப நீங்கள் அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டது, அதனால் பொருளாதார நெருக்கடிகள் வந்திருந்த விடயங்களை கூறிக்கொண்டு வந்தே இருந்தது. இப்பொழுது எந்தெந்த நாடுகள் இந்த ஹூதிஸ் அமைப்பினுடைய இந்த தாக்குதலால் ஒரு சீரற்ற காரணத்தினால் எந்தெந்த நாடுகள் பொருளாதார நெருக்கடியை அல்ல இழப்புகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கிறது? கடும் இழப்பை சந்தித்தது இஸ்ரேல். இப்ப எலியட் துறைமுகம் கூட தொடர்ச்சியாக மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. அந்த துறைமுகம் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அங்குதான் இஸ்ரேலின் வாகன இறக்குமதிகள் அங்குதான் இடம்பெற்று வருவதுண்டு. அந்த வாகன இறக்குமதிகள் முற்றாக தடைபெற்றிருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடும் சேதத்தை சந்தித்து வருகின்றன. கிட்டத்தட்ட அவர்களுக்கான பொருட்களின் இறக்குமதி, அதாவது இந்த செங்கடல் பகுதியின் ஊடாக கப்பல் போக்குவரத்து தடை இருப்பதால் தென்னாப்பிரிக்காவை சுற்றி செல்வது என்பது கடுமையான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏனென்றால் பொருட்களின் விலை அதிகம். அதே போல இந்தியாவின் ஏற்றுமதியும் அவ்வாறுதான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, ஐரோப்பாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி. ஆனால் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டது எகிப்து. எகிப்தை பொறுத்தவரையில் அதன் சுயஸ் கால்வாயின் ஊடான கப்பல் போக்குவரத்தில் அதன் வருமானம் மிக அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $7 பில்லியன் அது இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த போரை பொறுத்தவரையில் இது தனியாக இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, இந்த போரினால் பல நாடுகள், ஆசிய நாடுகளாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், கடுமையான சேதங்களை சந்தித்து வருகின்றது. இந்த பொருட்கள் விநியோக பாதை அவர்களின் ஹூதிஸ் அமைப்பை பொறுத்தவரையில் பூகோள ரீதியில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்று சொல்றது. அதாவது மிக முக்கிய ஒரு புள்ளியில் அவர்கள் இருப்பதுதான். இப்ப அவர்களால் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் கப்பல் போக்குவரத்து மீதும் தாக்குதலை மேற்கொள்ள முடியும். இந்த செங்கடல் மீதான கப்பல் போக்குவரத்தில் தாக்குதலை மேற்கொள்ள முடியும். இப்ப செங்கடல் பகுதியில் தான் அமெரிக்காவின் ஹாரி ட்ரூமன் என்ற விமானம் தாங்கி கப்பல் நின்றிருந்தது. ஆனால் கடந்த வாரம் அந்த F-18 ரக விமானம் வீழ்ந்த பிற்பாடு அந்த விமானம் தாங்கி கப்பல் அங்கிருந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது, அல்லது அங்கிருந்து நகர்த்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. இந்த தடவையும் ஹூதிஸ் அமைப்பினர் ஒன்றை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த விமானம் தாங்கி கப்பலில் இருந்து தங்கள் மீது தாக்குதலை ஆரம்பிக்க முற்பட்ட சமயம் தாங்கள் அதன் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக. கடந்த வாரமும் அவ்வாறுதான் இடம்பெற்றது. அவர்கள் தாக்குதலை ஆரம்பிக்க முற்பட்ட சமயம் ஹூதிஸ் அமைப்பினரின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவுகணைகளும் ஏவப்பட்டதால் அவர்கள் அதனை முறியடிக்க ஏவிய ஏவுகணைகள் அவர்களின் விமானத்தை சுட்டு வீழ்த்த, அதாவது கன்ஃபியூஷன் என்று சொல்றது, அதாவது அந்த குழப்பி விட்டார்கள் அவர்களின் தாக்குதலை. அதில் தான் தவறுதலாக சுடப்பட்டதாகவும் ஒரு விமானம் வீழ்ந்தது, மற்ற விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும், ஆனால் மயிரிழையில் உயிர் தப்பியதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. இந்த களமுனையையும் சிக்கலாக்கியது மட்டுமல்லாது பெருமளவான இழப்புகளையும் அந்த பிராந்திய நாடுகளுக்கு அந்த தாக்குதல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. களமுனையை நிச்சயமாக சிக்கலாக்குவதற்கு பின்னணியில் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் இருக்கின்றது. அந்த நாடுகளே இவனுடைய விவாதம் நடக்கும் மேடையிலும் கூட அவர்கள்லாம் இந்த நாடகத்தையும் ஆடுவார்கள். ஒரு கோமாளி கூத்தாக இருக்கின்ற UN என்ற அமைப்பினூடாக சில சம்பவங்களை நீங்கள் கூறுங்கள். இப்பொழுது சொன்னீர்கள் காரசாரமாக அங்கே விவாதம் நடைபெற்றது என்று. என்ன காரசாரமாக விவாதங்கள் நடைபெற்றது என்று கூறுவீர்கள்?
இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இனியும் அந்த குதிஸ் அமைப்பினரின் தாக்குதலை தாங்கள் பொறுமையுடன் காத்திருக்க முடியாது என்று சொல்லியும், ஹமாஸ் படையினர் ஹிஸ்புல்லா படையினருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் அல்லது சிரியாவுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் குதிஸ் படையினருக்கு இடம்பெறும் என்று சொல்லியும், தாங்கள் கடுமையாக அந்த தாக்குதலை மேற்கொள்வோம் என்று கூறியும் கடும் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஈரான் குதிஸ் அமைப்பினருக்கு தொடர்ச்சியாக உதவிகளை வழங்குமாக இருந்தால் ஈரான் மீதும் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்ற தொனியில் இஸ்ரேலுக்கான தூதுவர் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்திருக்கின்றார். அதனை அமெரிக்காவும் அதுக்கு வழிமொழிந்திருக்கின்றது, பிரித்தானியாவும் வழிமொழிந்திருக்கின்றது. ஆனால் இந்த 3 நாடுகளும் ஏற்கனவே தாக்குதலை ஆரம்பித்து விட்டன. அவர்கள் போய் அடிக்கடி குதிஸ் அமைப்பினரின் நிலையிடங்களை தாக்குகிறார்கள். அதே சமயம் இன்னொன்றையும் கூறியிருக்கிறார்கள், இந்த குதிஸ் அமைப்பினருக்கு புலனாய்வு தகவல்களாக இருக்கலாம் அல்லது அதாவது டெக்னாலஜியாக இருக்கலாம், தொழில்நுட்ப உதவிகளாக இருக்கலாம், அவற்றை ரஷ்யாவும் ஈரானும் வழங்குவதாகவும், அதிலும் குறிப்பாக ரஷ்யாவைத்தான் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ரஷ்யா தான் இதன் பின்னணியில் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனை ரஷ்யா மறுத்திருக்கின்றது, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கூறுவதாக. அதே சமயம் ரஷ்யா கூறியிருக்கின்றது, அந்த அமைப்பினர் மீதான அந்த வான்படை தளங்கள் அல்லது அவர்களின் வான்படை தளங்கள் இல்லை, பொதுமக்களுக்கான விமான நிலையங்கள், மற்றது துறைமுகங்கள், மற்றது மக்களின் குடியிருப்புகளை தாக்குவது என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகளை மீறுவதாகவும், அந்த விதிகள் எதனையும் இவர்கள் பின்பற்றுவதில்லை என்று சொல்லியும், அதே நேரம் ரஷ்யாவின் தூதுவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் அங்கு நின்ற போது கூட இஸ்ரேல் அவரின் பயணத்தை கூட மதிக்காது அவர் நின்ற இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் குண்டுகளை வீசியதும், அவர் பயணிக்க இருந்த விமானத்தின் பணியாளர்கள் காயமடைந்ததையும் ரஷ்யா அங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதாவது எந்த நாடுகளின் இறமையையும் இந்த மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலும் மதிக்கவில்லை என்பதும், இது அந்த பிராந்தியத்தின் போரை மேலும் தீவிரப்படுத்துகிறதே தவிர தாங்கள் அதற்கான பொறுப்பை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் உண்மையில் இனிமேல் குதிஸ் அமைப்பினர் மீதோ அல்லது ஈரான் மீதோ எந்த விதமான தடைகளையும் கொண்டு வர முடியாது என்று சொன்னால், வீட்டோ பவர் இருக்கின்ற சீனாவோ ரஷ்யாவோ தொடர்ச்சியாக அதனை வீட்டோ செய்வார்கள். அதே போல பலஸ்தீனத்தின் மீதான நடவடிக்கையையும் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வீட்டோ பண்ணி கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியது போல ஐக்கிய நாடுகள் சபை என்பது ஒரு கேலி கூத்தாகத்தான் இப்போது போகின்றது. ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தை இஸ்ரேல் தடை செய்து விட்டது. அவர் டெலிபோன் எடுத்தாலும் இஸ்ரேலியர்கள் யாரும் கதைப்பதில்லை, அவர் அங்கு செல்ல முடியாது. அதே போல ஐக்கிய நாடு சபையின் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மீது கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை கூட யாரும் கேட்பாரும் இல்லை, யாரும் அதற்காக தடையை போடுவார்களும் இல்லை. தாங்களாகவே தங்களுடைய நிலைப்பாட்டை உலக பரப்புக்கு வெளிப்படுத்தி விட்டார்கள் இந்த நாடுகளும் இந்த அமைப்புகளும். இந்த அமைப்பு யுஎனில் இன்னும் ஒரு அமைப்பு இருக்கின்றது, யுஎன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி, UNRWA என்ற அந்த நிறுவனம் பலஸ்தீன மக்களுக்கு நிறைய உதவிகள் வழங்கி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களும் ஒரு அறிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது 15 மாதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரச பயங்கரவாதத்தை உலகமே பார்த்து கொண்டிருப்பது தொடர்பாக ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அதை இப்ப முதலும் கூறியிருந்தேன், கூறியிருக்கிறார்கள் 15 மாதமாக இடம்பெறுகின்ற இந்த பயங்கரவாதத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 258 ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, தங்கள் மீது கூட 650 தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றும், தமது பணியாளர்கள் 20 பேர் இதுவரையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், பல 100 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் ஊடகவியலாளர்கள் கூறுகிறார், கிட்டத்தட்ட 200 ஊடகவியலாளர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் ஒரே தாக்குதலில் 5 ஊடகவியலாளர்கள் அங்கு காசா பகுதியில் கொல்லப்பட்டிருந்ததும் தெளிவானது. இந்த உலகத்தில் இருக்கின்ற NGO-க்களாக இருக்கலாம், சர்வதேச ஊடக அமைப்புகளாக இருக்கலாம், சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளாக இருக்கலாம், மன்னிப்பு சபையாக இருக்கலாம், உலக நாடுகள், யாரும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இப்போது எல்லோரும் முன்வைக்கின்ற ஒரு ஒரு வாதமாக இருக்கின்றது. எனவே இந்த அமைப்புகள், இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அஜெண்டாவுடன் போலியாக இயங்குகின்றன. உலகத்தின் ஒரு ஜனநாயகம் ரீதியாக அல்லது எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற கொள்கை அவர்களிடம் இல்லை என்பது தெளிவாக தெரியும். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை
உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.